அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு முன்னால் உள்ள பதிவில் ஜக்காத்தை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் என்று அல்லாஹ் கூறியிருப்பதை நாம் பார்த்தோம். இஸ்லாமிய அரசாக இருந்தால் இந்த ஜக்காத்தை அவர்களே வசூலித்து அவர்களே விநியோகம் செய்வார்கள். அதனால் இது போன்ற செய்திகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஏனென்றால் நாம் எந்த ஒரு ஜக்காத் தொகையும் நேரடியாக யாருக்கும் கொடுக்க தேவை இருந்திருக்காது. நமக்கு இயல்பாக எழுகிற ஒரு சந்தேகம் ஒன்று என்னவென்றால், ஜக்காத்தை இந்த 8 வகையான பெயர்களுக்கு கொடுக்கலாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்படி இருக்கும்போது உறவினர்களுக்கு இந்த ஜக்காத்தை கொடுக்கலாமா? இது பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த 8 வகையான பெயர்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல்லவா, யார் யாருக்கெல்லாம் ஜக்காத் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையினரில் உங்களுடைய உறவினர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள்தான் ஜக்காத்தை பெறுவதற்கு முதன்மை தகுதி உடையவர்கள். அதனால் ஜக்காத் பொருளை இந்த 8 வகையான பெயரில் ஒரு வகையான பெயர் உங்களுடைய உறவினராக இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு தாராளமாக ஜக்காத் தொகையை கொடுக்க முடியும். இதை நாம் தெரிந்து கொள்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை பார்த்தோம் என்றால் தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். என்ன அது? ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. என்னன்னாக்கா, நான் பள்ளிவாசலில் இருந்தேன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்காக பயான் செய்தார்கள். என்ன சொன்னாங்க? பெண்களே, உங்களுடைய நகைகளிலிருந்து தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை கேட்டுவிட்டு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு தன்னுடைய கணவனிடத்தில் சொல்கிறாங்க, எனக்கு அல்லாஹ் கொஞ்சம் வசதியை கொடுத்துருக்கான். அதனால் நான் உங்களையும் சில அனாதைகளையும் என்னுடைய பொருளை கொண்டு நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். இது சதக்காவாகுமா, இது தர்மமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். இதிலிருந்து என்ன தெரியுதுனாக்கா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொஞ்சம் வசதி படைத்தவங்களாக இருந்திருக்காங்க. அதே சமயம் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு தான் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கணவர். அவர் கொஞ்சம் வறுமையில் இருந்திருக்கார் போல இருக்கு. ஆனாலும் கூட நல்லா பார்க்கணும், இந்த காலத்தில் தன்னுடைய மனைவி ஏதாவது கணவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் அது கணவன் பொருளா மனைவியுடைய பொருளா என்று பிரித்து பார்க்குறதுக்குனா இந்த காலத்தில் யாரும் தயாரில்லை. மனைவியோட பொருளாக இருந்தால் அதை உரிமையாக எடுத்து அவர்கள் அனுமதி கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டிலும் சரி அதை எடுத்து செலவு செய்கிறதையும் அவர்கள் போட்டு கொண்டு வர நகைகளை எல்லாம் கணவன் வீட்டுக்காரர்கள் விற்று சாப்பிட்றதையும் இந்த காலத்தில் நம்மால் பார்க்க முடியுது. ஆனால் உண்மையிலேயே நபிகள் நாயகம் வகுத்து தந்த இந்த மார்க்கத்தில் பெண்களுக்கென்று சில பொருட்கள் சொத்தாக இருந்தால் அது அவர்களுக்கு மட்டுமே. அவர்களாக விட்டு கொடுத்தாலே தவிர அதில் கணவனுக்கோ கணவனுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கோ எந்த ஒரு உரிமையும் கிடையாது. மகர் தொகையை பற்றி கூட அல்லாஹ் சொல்லி காட்டும்போது என்ன சொல்கிறான்? அது அவர்களுக்கு உரியது. அவர்களுக்கு உண்டான மகர் தொகையை கொடுத்து விடுங்கள். அவர்களால் விட்டு தந்தால் தவிர அதில் உங்களுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. அவர்கள் விட்டு தந்தால் அதை நீங்கள் தாராளமாக எந்த ஒரு மன உறுத்தலும் இல்லாமல் அதை செலவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் மகர் தொகை கூட சொல்கிறான். அதனால் இந்த செய்தியை பார்க்கும்போது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சில சொத்துக்கள் இருந்திருக்கிறது. அதன் மூலம் கணவன் கஷ்டப்படும் போது சில அனாதைகளுக்கும் அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியுது. இப்போது இந்த விஷயத்தை அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கணவரிடம் போய் நபிகள் நாயகத்திட்ட போய் கேட்டுருவாங்களேன், நான் உங்களுக்கு செலவு செய்கிறதும் எனக்கு கீழே இருக்கிற சில அனாதைகளுக்கு செலவழித்து அரவணைப்பதும் தர்மமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நீயே போய் நேரடியாக கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டு வாசலில் ஒரு அன்சாரி பெண் நிற்கிறத பார்க்குறாங்க. அந்த பெண்கிட்ட பேசி பார்க்குறாங்க, எதுக்குமா வந்திருக்க?
நானும் இது போன்று கேட்பதற்காக தான் வந்திருக்கேன். நான் என்னுடைய உறவினர்களுக்கு, நான் என்னுடைய கணவருக்கெல்லாம் செலவு செய்வது தர்மமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அப்போது பிலாலை அழைத்து இந்த 2 பெண்களும் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இது போன்ற ஒரு சந்தேகம் இருக்குது, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்குறாங்க. சொல்லும்போது கூடவே சேர்த்து சொல்கிறாங்க, போய் கேட்கும்போது யார் இதை கேட்டார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்குள் போகிறாங்க. போயிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி 2 பெண்கள் வந்திருக்காங்க, அவர்கள் இது போன்ற விஷயத்தை உங்களிடத்தில் கேட்க சொன்னாங்க. ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்காக செலவு செய்வதும் தனக்கு கீழ் உள்ள அனாதைகளுக்காக செலவு செய்வதும் தர்மமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, யார் இதை கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உண்மையை மறைக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கலன்னா பிரச்சனை இல்லை, கேட்டுட்டாங்க. அப்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, ஜைனப் அப்படின்னு சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கேட்குறாங்க, எந்த ஜைனப்? உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, அப்துல்லாஹ்வின் மனைவி ஜைனப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய தலைவர். அவர்கள் அந்த நாட்டின் குடிமக்களை பற்றி எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்காங்க. ஜைனப்னவுன்னா எந்த ஜைனப்? அப்துல்லாஹ்வின் மனைவி ஜைனப்னவுன்னா அவங்களுக்கு தெரியுது யார் அப்துல்லா, யார், அவர் எப்படி கஷ்டப்படுறாரு, அவருடைய மனைவி ஜைனப் யார், அவங்க எவ்வளோ வசதி படைத்தவங்க, இந்த விஷயம் எல்லாம் நபிகள் நாயகத்துக்கு தெரியுது. உடனே அப்துல்லாஹ்வின் மனைவி ஜைனப் அப்படின்னு சொல்லிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஆம், ஜைனபுக்கு 2 நன்மைகள் இருக்குது. அவர்களுடைய பொருளை கொண்டு கணவனுக்கும் செலவு செய்கிறார்கள், அவர்களுக்கு கீழே உள்ள அனாதைகளுக்கும் செலவு செய்கிறார்கள் அல்லவா. அதுக்கு என்ன கூலி உண்டு? 2 கூலி உண்டு. ஒன்று நெருங்கிய உறவினரை அரவணைத்ததற்கான கூலி, மற்றொன்று தர்மத்திற்கான கூலி. தர்மத்துக்கும், அதாவது ஜக்காத்து வழங்கிய அந்த நன்மையும் கிடைக்கிது, உறவினர்களை அனுசரித்து அவர்களை அரவணைத்ததுக்கான அந்த நன்மையும் கிடைக்கிது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனபை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, ஜைனபுக்கு 2 கூலிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில் வரக்கூடிய 1466வது ஹதீஸில் பதியப்பட்டிருக்குது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? உறவினர்களுக்கு ஜக்காத்து தொகையை தாராளமாக வழங்கலாம். ஒரே ஒரு விஷயம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும், 8 வகையான பெயர்களுக்கு மட்டும்தான் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சூரா தௌபால 9வது அத்தியாயம் 60வது வசனத்தில் கட்டளையிட்டிருக்கிறானல்ல. அந்த 8 வகையான பேரில் உங்களுடைய உறவினரும் ஒரு ஆளாக வருவாரா அப்படிங்கிறதை எடை பார்த்து நீங்கள் கொடுக்க வேண்டும். மற்றபடி இந்த ரமலானில் நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கும் உங்களுக்கு 70 மடங்கு நன்மையும், உங்களுடைய இக்லாஸுக்கு தகுந்தது போல் அல்லாஹ் 700 மடங்காகவும் அல்லது அதற்கும் மேலாகவும் உங்களுடைய தர்மங்களை வளர்க்க தகுதி படைத்தவன். இந்த ரமலானில் நாம் மேலும் மேலும் வழங்கவும் நம்முடைய நெருங்கிய உறவினர்களை அரவணைக்கவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் கேட்டபடி நடக்கக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.